இல்லை எப்போவும் கலகலன்னு இருக்கிறவங்க எப்போவும் ஷூட்டிங் வந்தால் ஒரு அவங்க ஜாலியாக இருப்பாங்க, நல்லா சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க மாதிரி மூடி அவ்வளோ இருக்க மாட்டாங்க. கலகலன்னு என்னப்பா பண்ணுறீங்க பேருக்கு ஏற்ற மாதிரி தான் புன்னகை. ஆமாம், அவங்ககிட்ட வந்து ரொம்ப மூடியாக நம்ம எப்போவுமே பார்க்க முடியாது. ரொம்ப ஃப்ரீயாக ஒரு பந்தா இல்லாமல் இருக்கிற ஆர்டிஸ்ட். சரி, அப்படி தான் அவங்கள வந்த ஒரு வாரம் பார்த்தேன் நான். அந்த இது ஷூட் பண்ணும்போதெல்லாம் திடீர்னு அவங்கள அந்த காட்சியில் நான் ஷூட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கும்போது சடனாக பார்க்கும்போது அவங்க கண்கள் கலங்கி கில்ட்ரிங் வருது. அப்படியே அந்த கண்ணீர் வடிகிறது தெரியுது. அவங்க அப்படி தொடச்சிட்டு அப்படியே பேசாமல் அவங்க கவனமும் பார்வையும் எங்கேயோ இருக்குது. ஆனால் நான் அந்த லாஸ்ட்டில் இருந்தவே நான் திரும்பும்போது பார்த்துட்டேன். ஓகே, பார்த்துட்டு அப்புறம் என்ன இப்படி இருக்காதே ஆனால் அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிட்டத்தில் போயிட்டு அந்த சேரில் பக்கத்தில் உட்காந்து, என்ன ஆச்சுப்பா எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு. இல்லையே இப்படி இருக்க மாட்டீங்களே நீங்கள், ஸ்னேகா இப்படி இருந்து நான் பார்க்கலையே, ஏதாவது மனசில் ரொம்ப பிரச்சனை இருக்கா, குழப்பம் இருக்கா, இல்லை ஏதாவது பிரச்சனைனா என்னால் முடியும்னா சொல்லுங்கள், இல்லை இப்போ ஷூட் பண்ண முடியாது, நம்ம கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அப்புறம் வேணால் கூட ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை ஷூட்டிங்லாம் நிப்பாட்டக்கூடாது, அதெல்லாம் எனக்காகலாம் ஷூட்டிங் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறீங்க. அதுவும் அந்த சீக்வன்ஸ் எடுக்கிற அன்னைக்கு ஆடிட்டோரியம் கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு செட்டுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஓகே, அந்த செட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த செட்டு இந்த படத்தோட ஒட்டலை. அவர் ஆர்ட் டைரக்டர் சொன்னது வேற ஒன்றை பண்ணிட்டார். அப்படி? ஓகே, பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டேன், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டை ரிமூவ் பண்ணுங்கட்டேன். போட்ட செட்டை ரிமூவ் பண்ணோன்னே எம்டி ஃப்ளோராக இருக்குது. அதில் கீழே இருந்த சேர்ஸை தூக்கி மேலே போட்டேன். அதுதான் அந்த செட்டு. ஸோ அந்த அவ்வளவு பிரச்சனையும் அவ்வளவு நஷ்டமும் அவங்களுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணாங்க, அவங்க மனசில் உள்ள பிரச்சனையை மாற்றிக்கிட்டு இல்லைப்பா நம்ம நடிச்சிருவோம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு நடிக்க வந்தாங்க.